திண்டிவனத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 688 பேருக்கு 28,82,000 ரூபாய் மதிப்பிலான இழப்பீட்டுத் தொகை மற்றும் வேட்டி சேலை மற்றும் அரிசி ஆகியவற்றை அமைச்சர் மோகன் வழங்கினார். இதில் கால்நடை உயிரிழப்புகளுக்கு 51,000 ரூபாயும், முழுமையாக வீடு சேதம், பகுதி வீடு சேதம் என மொத்தம் 644 பேருக்கு 26,40,000 ரூபாயும் நிவாரணமாக வழங்கப்பட்டது. இதேபோல் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 3000 குடும்பங்களுக்கு வெள்ள நிவாரணப் பொருட்களை அமைச்சர் சின்னையா வழங்கினார். தமிழக அரசின் வெள்ள நிவாரணத்திற்கு தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர்கள் சார்பில் ஒருநாள் ஊதியம் வழங்கப்படும் என மாநில தலைவர் சண்முகராஜா தெரிவித்துள்ளார். தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி டிசம்பர் 11ஆம் தேதி சென்னையில் நடத்தவிருந்த உண்ணாவிரத போராட்டத்தை ரத்து செய்துள்ளதாகவும், அடுத்த கட்ட போராட்டம் குறித்து டிசம்பர் 27ஆம் தேதி மாநில செயற்குழு கூட்டத்தை தஞ்சையில் கூட்டி முடிவெடுக்க உள்ளதாகவும் தெரிவித்தார். மதுரை மாவட்டம் சமயநல்லூர் அருகே உள்ள ஊர்மெச்சி குளத்தில் ஒரு வீட்டில் பதுங்கியிருந்த பிரபல ரவுடி கட்டை ராஜாவை போலீசார் கைது செய்தனர். அவனிடமிருந்த கைத்துப்பாக்கி, தோட்டாக்கள் மற்றும் ஆயுதங்களை பறிமுதல் செய்தனர். புதுக்கோட்டை மாவட்ட அளவில் 6, 7, 8, 9ஆம் வகுப்பு பள்ளி மாணவ மாணவிகளுக்காக ஓவியப் போட்டி நடத்தப்பட்டது. இதில் 300க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர்.